வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, குறிப்பா மதுரை. சங்கிகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு கலவரத்தை திட்டமிட்டு லெப்ட்ல அடி வாங்கிட்டு ஓடி இருக்கானுங்க. நேத்து லெப்ட்ல அடி வாங்கியிருக்காங்க. 2வது முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதெல்லாம் இங்க செக்கு செல்லாது, கிளம்புடா அப்படின்னு லெப்ட்ல டீல் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். நாம யார் பக்கம் நிக்கணும்? ஸ்ட்ராங்கா முதலமைச்சர் பக்கம் நம்ம நிக்கணும். மக்கள் மன்றமா நீதிமன்றமானா நீதி சொல்ற மன்றத்துக்கு நம்ம தலைவணங்குவோம். ஆனா தீர்ப்புகளையே விவகாரமா சொல்லி சங்கித்தனம் பண்ணா நாம எதையும் மதிக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை என்பதை அரசு நின்று ஆடிட்டு இருக்கு. நாம கூட நின்று ஆடுவோம். என்ன நடந்துச்சு நேற்று சாயந்தரம்? விடிய விடிய நடந்துச்சுங்க. கோர்ட்ல விடிய விடிய விசாரணை. எனக்கு புரியல. ஒரு பக்கம் இன அழிப்பு நடக்குதா, அதை குறித்து விசாரிக்க மாட்டான். ஒரு பக்கம் மாணவர்கள் எழுச்சியோடு போராட்டம் நடத்துறாங்களா, அதை விசாரிக்க மாட்டான். ஓட்டு திருட்டு இப்படி நடந்துட்டு இருக்கு. 65 லட்சம் ஓட்டை திருடி அந்த ஒரு மாநிலத்தவே போலியா கைப்பற்றிருக்காங்க. அதை பேச மாட்டானுங்க. அப்போ ஓட்டு திருட்ட பேச மாட்டாங்க, வேலை வாய்ப்பை பேச மாட்டாங்க, இங்க நடக்கிற சாதிய அடக்குமுறைகளை பேச மாட்டாங்க. எதுக்குமே நீதிமன்றம் வாய் திறக்காது. எது பண்ணாலும் வாய் திறக்காது. நம்ம கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளை இடிச்சு போடுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு 5 நாள் அதான் உங்களுக்கு அவகாசம், 5 நாள்ல முடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லா யோகித்தனமும் நீதிமன்றம் பண்ணும். ஆனா அன்னைக்கெல்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த இவ்வளோ பிரச்சனைகளையும் ஒரு நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு அமைப்பாக இருந்த நீதிமன்றம் இந்த விளக்கேத்துறதுல எதுக்கு இவ்வளவு துடிக்குதுன்றதான் நம்ம அடிப்படை கேள்வி. அதுக்கு என்ன அவசியம்? விளக்கேத்தட்டுனா அந்த நாடு அழிஞ்சிருமா? இந்த மக்கள் ஒண்ணு இல்லாம போயிருவாங்களா? ஏன் இவ்வளவுனா இதுதான் RSS சங்க பரிவார் கும்பலினுடைய கோர் பாலிடிக்ஸ், முதன்மையான பாலிடிக்ஸே அதுக்கு அவங்களுக்கு அதான். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்தாங்க. நேத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாயந்தரம் திரும்ப போய் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு இருக்கு ஏற்கனவே, அதை முடிச்சுட்டு தான் நீ வந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுக்கிட்டு நாங்க நேரா அவமரியாதை வழக்கு செய்ய போறோம் அப்படின்னு நேற்று அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசிட்டேன். காவல் ஆணையர், அப்புறம் செயல் அலுவலர்கள் கோயில்ல, அதுக்கப்புறம் கலெக்டர் எல்லாரையும் காணொலியில பேசி திரும்ப ஒரு உத்தரவு. திரும்ப நீங்க போய் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 10 பேரோட போய் அந்த தூண்ல விளக்கை ஏற்றி விட்டுருங்க. ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அந்த தூண்ல விளக்கேற்றுறது தான். ஆனா தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாது. என்னென்னமோ செஞ்சு பாக்குறீங்க. முருக பக்தர் மாநாடு, ஏன் பாஜகவின் முருக பக்தர் மாநாடுன்னு போடு, RSS முருக பக்தர் மாநாடு போடு, இந்து முன்னணியின் முருக பக்தர் மாநாடுன்னு போடு. ஆனா இந்து முன்னணி RSS எல்லாத்தையும் ஓரமா தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு டம்மி பேர்ல முருக பக்தர்கள் மாநாடு. மதுரையில முருக பக்தர்கள் யாரு சொல்லுங்க? மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறவங்க தான் முருக பக்தர்கள். எங்க ஊர்ல எல்லாரும் மத நல்லிணக்கமா இருப்போம், இஸ்லாமியர்களோடு மத நல்லிணக்கமா இருப்போம். ஆனா அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்க ஒரு கும்பல் பயங்கர முயற்சி பண்ணிட்டு இருக்கு. 2வது விஷயம், காலங்காலமாக இருக்கிற இந்த வழிபாட்டு முறையை பாதுகாக்க கோயில் நிர்வாகம் ஒரு வேலை பார்க்கறாங்க. இந்த வழிபாட்டு முறை காலகாலமா இங்கதான் ஏத்தி இருக்கிறோம். குடைவரை கோயில்கள்ல உச்சத்துல, அதாவது கருவறையினுடைய மேல இருக்கிற விளக்கு தூண்ல தான் ஏற்றுவது வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையை பாதுகாக்க கோயில் நிர்வாகம் பதைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டிட்டு நாங்க இந்த தூண்ல தான் ஏத்துவோம் அப்படின்னு எல்லக்கல்ல வச்சுக்கிட்டு எல்லையில நின்று சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நேத்து போய் மேல்முறையீடு பண்ணியாச்சா? நைட்டுக்குள்ள நீங்க இதை முடிச்சே ஆகணுன்ற. ஏன்னா முந்தா நாள் தானே கார்த்திகை தீபம், அன்னைக்கு தானே ஏத்துவாங்கன்னா நாங்க எப்ப நினைக்கிறோமோ அது கார்த்திகை தான், உடனே போய் ஏத்துங்க அப்படின்னு நேத்துன்னு சொல்ல, இனிகோ அப்படின்ற துணை ஆணையர் அவர் வாசப்படல மினிஸ்டர். இவங்க 2வது முறை இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு பாஜக காரனுக்கு எப்படி தெரியும்? சுவாமிநாதன் யோகியமானவர், நீதிமன்றத்தை நீதியை மதிப்பவர், அரசியல் சாசன சட்டத்தை மதிப்பவர்னா எப்படி இவர் கொடுக்க போற தீர்ப்பு சங்கிகளுக்கு முதலே தெரிஞ்சிச்சு? சங்கிகள் அங்க உட்கார்ந்துருக்காரு. நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, ராம சீனிவாசன், 50 பேரும் உட்கார்ந்துருக்கு. இது எப்படிங்க? நீதிமன்றம் இந்த போர்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த போர்ஸ் எல்லாம் நிக்குது. தொழில் பாதுகாப்பு படை பின்னாடி நிக்குது போர்ஸா. அப்ப அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போன் வழியா எல்லாத்தையும் பேசி மொத்தமா அந்த படையை திரட்டி உட்கார வச்சிருக்காப்ல. என்ன கூத்து நடக்குதுங்க? மொத்த சங்கி பயல்களும் ராம ரவிக்குமார்ன்ற ஒரு அட்டை பீஸை முன்னாடி நிக்க வச்சு, ஒரு அட்டகத்தியை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி பிளே பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறங்க. எப்படியாவது இதை சாக்கு வச்சுட்டு ஒரு கலவரத்தை தூண்ட நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, ராமசீனிவாசன் வரை மொத்த பேரும் அங்க போய் உட்காந்துருக்கான். 8:30 9 மணி ஆயிடுச்சு, 8:30 ஆச்சு. 8:30 வரைக்கும் ஏமாத்திட்டாங்களாம். அவங்க கதறதுல முக்கியமான கதறல் என்னன்னா, எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. 8:30 மணி வரை நாங்கள் எப்படியோ ஏற்றிடலான்னு நினச்சோம். 8:30 மணி வரை நாங்கள் காத்துக்கிட்டு கிடந்தோம். 8:30 மணி வரைக்கும் நாங்கள் அமைதி காத்தோம். 8:30க்கு இந்த இணை ஆணையர்
மேல்முறையீட்டுக்கு நாங்க போயிட்டோம், அதனால இங்க யாரையும் விட முடியாதுன்னு சொல்றாரு. எங்களை ஏமாத்திட்டாரு, இந்துக்களை கதற வச்சுட்டாரு. இந்துக்களை என்ன இந்துக்கள், அப்புறம் நாங்க யாரு? கலவரத்தை பண்ணிட்டு ஊர் பொழப்ப கெடுத்துக்கிட்டு ஊர் தாலியை அறுத்துட்டு இருக்கிற நீ இந்துன்னா, அடுத்தவனை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற, சாமி ஒண்ணு எல்லாருக்கும் துணை நிக்கணும்னு நினைக்கிற ஒரு சாமானிய உழைக்கிற மகன் யாரு? அவன் இந்து இல்லையா? நீங்க தான் இந்துக்கு மொத்த குத்தகை வாங்கினவங்களா? இதெல்லாம் தாண்டிங்க இந்த கும்பல் போய் பேசுது. நயினார் நாகேந்திரன் போலீஸ்காரங்கிட்ட பஞ்சாயத்து பேசுறாரு. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? முதல்ல நீங்க தொழில் பாதுகாப்பு படையை நீங்க அனுப்புனதே தப்பு. அவங்க வேலை அந்த தொழில் நடக்கிற இடத்துல அவங்கள பாதுகாக்கிறது. இந்த இடத்துல நீதிமன்றம் என்கிற தொழில் நடக்குது, தொழில் தான் தொழில் நடக்குது, அதை பாதுகாக்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க இருக்கிற படையை அனுப்புனதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரையும் ஒருத்தனும் வாய் திறக்கல. வாய் திறக்காம மட்டும் இல்ல, போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்றான். யாருக்கிட்ட? இணைய ஆணையர்கிட்ட. இன்னைக்கும் நீங்க எங்களை விட்டுத்தான் ஆகணும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஊன்னு அங்க போய் பஞ்சாயத்தை கட்டுறான். நீ யாரு பஞ்சாயத்து பண்ண? நயினார் நாகேந்திரன் யார்? தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, அறத்தை, வழிபாட்டு முறைகளை தீர்மானிக்க நீங்க யாரு? எங்க வழிபாட்டு முறை எல்லோரையும் அரவணைத்து போகுது, எல்லாருக்கும் எல்லாவுமா இருக்கிறது. இங்க ஒரு அல்லா கோயில்ல ஒண்ணு ஏத்துறாங்க, கொடி ஏத்துறாங்கன்னா அது இந்துக்கள் செஞ்சு கொடுத்த கொடியா இருக்கு. அது கோரிப்பாளையத்துல இருக்கிற மசூதி. நீங்க இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா திருப்பூர் சொந்த நிலத்தை, மசூதியுடைய சொந்த நிலத்தை பிள்ளையார் கோயில் கட்டிக்கிற கொடுத்துட்டு அந்த கோயில் கட்டி முடிச்சோடனே அதை வரவேற்று ஒரு சீர்வரிசை செஞ்சு கொடுக்குறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் எந்த கோயிலுக்கு எந்த மசூதி கட்டினாலும் அங்க முதல்ல பிளக்ஸ் வைக்கிறது யாரு? இந்துக்கள் வைக்கிறாங்க. இதை நாங்க வரவேற்கிறோம், எங்க அங்காளி பங்காளிக்கு சீர்வரிசை, பொம்பளைங்க ஆம்பளைங்களும் நல்லா கிளம்பி போய் சீர்வரிசை கொடுக்குறாங்க. இங்க பண்பாடே நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறது தான். நீ அதை உடைச்சு ஓட்டு பொறுக்கணுன்றக்காக நீ வந்துட்டு இங்க இவ்வளவு அல்சாட்டியம் பண்ணக்கூடாது. அதுக்குதான் நேத்து ஆப்பு விழுந்திருக்கு. அப்ப இவர் பேசுறாரு, பஞ்சாயத்து பண்றாரு. அதெல்லாம் முடியாது சார், மேல போயிருச்சு. அதாவது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க. நேத்து வரைக்கும் உங்களை பார்த்தாங்க, நீங்க உருப்படியா ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சாங்க. ஒன்னும் லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிட்டாங்க. இவங்க பண்றது எல்லாம் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. ஒரு மக்களினுடைய நம்பிக்கையை உடைச்சு காலி பண்ணி எந்த ஆதாரம் இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுப்பது அரசியலுக்கு எதிரான, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான. 2 பேர் கொண்ட அமர்வு இவர் கையில திரும்ப ஒப்படைக்கிறது இருக்குல்ல, அது போல கேடு கட்டதுன்னா வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைக்கிற இந்த கும்பல் அவ்வளவு எழுச்சிகரமா வேலை செய்யுது. உடனே நம்மளால மேல போயிட்டாங்க, இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி அனுப்பி விட்டார். உடனே கைது அத்தனை பேரும், நயினார் அத்தனை பேரும் கைதான உடனே அங்கங்க போராட்டம். அவங்களோட நோக்கம் இதாங்க, பதற்றத்தை உண்டு பண்ணுவது. ஏத்த விட்டாலும் போற வழியில எல்லாரையும் அடிச்சு போட்டு, மசூதியை இடிச்சு போட்டு, அங்க இருக்கிற தற்காவை உடைச்சு போட்டு ஒரு இளவழுத்து விட்டு வர்றது. ஏத்த விடலன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க போராட்டத்தை பண்ணி நாங்க பெரிய புடுங்கி அப்படின்னு அங்க போய் நிக்கிறது. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். இவன்லாம் எதுக்கு லாய்க்கலாதவன், நம்மள எவ்வளவு மோசமா பயன்படுத்திக்கிறான் பாருங்க. எங்க ஊராளுங்க பேசுறது, எங்க ஊராளுங்க பேசுறத கேளுங்க. இங்க நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம், அக்கா தங்கச்சியா இருக்கோம், நாங்கெல்லாம் மாமச்சினிங்களா இருக்கோம், நாங்கெல்லாம் சொந்த மொத்தம் சுருத்தா இருக்கோம். நாங்க ஏன்டா உங்க கூட சண்டை போட போறோம்? நாங்க ஒத்துமையா நிக்கிறோம்டா. நீ யாருடா இங்க 7 இழுத்து விட்டு போறதுக்குன்னு மக்கள் கேட்கறாங்க பாருங்க. இதுக்கு முன்னால் நான் 50 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் பிரச்சனை. 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமி அவங்க பக்கம் போகும், அவங்க சாமி நம்ம பக்கம் வரும், வீதியெல்லாம் சுற்றும். எந்த சாயா பிள்ளையாத்தே இருந்தோம். இப்போதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறோம். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் நல்லபடி ஒற்றுமையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனைக்கும் வேண்டாம். மக்கள் எல்லாம் அமைதியாக வரணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டு போகணும். அதுதான் இந்துக்கெல்லாம் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி யாரும் எதையும் தவறாக இது பண்ணலை. இதுதாங்க மதுரை, இதுதாங்க தமிழ்நாடு. இங்க உள்ளடி வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த சங்கி குரூப். மேல அனுப்பல, அப்படியே கிளம்புங்கயா அப்படின்னு பத்தி விட்ட உடனே வெற்றிவேல் வீரவேல், என்னவா வெற்றிவேல் வீரவேல், முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கூச்சமே பட மாட்டீங்களா? உங்க அரசியலுக்கு சாமியை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா? கூச்சப்பட மாட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம் நாங்க சொல்லி தருவீங்களேடா. ஜெய் பஜ்ரங் பலி, நாங்க அனுமானை வணங்குறோம், ஜெய் பஜ்ரங் பலி. இங்க என்ன கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு ஊத்து விடுறீங்க. அப்ப இது எல்லாம் அரசியலாக, பொலிட்டிக்கலாக ஒரு அட்டகத்தியை முன்னாடி நிக்க வச்சு சுத்து போட்டு நின்று வேலை பார்க்கறது பாஜகவினுடைய, RSSனுடைய இந்த சங்கப்பரிவார கும்பல் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். உடனே இந்த பாஜக கும்பல் சொல்லியிருக்கு, பாருங்க ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவையே இந்த அரசு நொட்டாங்கையில தட்டுது. இது எவ்வளவு பெரிய நீதிக்கு அவமானம், நீதிமன்றத்திற்கு அவமானம். இனி ஜனநாயக நிப்பாட்டுங்கய்யா, நிப்பாட்டு. எது அவமானம்? நீதிமன்றத்தை பயன்படுத்தி மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக ஒரு வேலையை செய்றீங்க,
ஒரு ஊர்ல இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கைக்கு எதிராக ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யறீங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ நாங்கள்லாம் பயங்கரமான ஆளு. யாருக்கிட்ட? இந்த சூழ்நிலையில தான் நேத்து பார்லிமெண்ட்ல போட்டு பொழந்திருக்காங்க நம்ம தோழர்கள். அதுலயும் தமிழ்நாட்டிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தம், சிபிஎம் உடைய எம்பி, திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவர். தமிழ்நாட்டிலே முதலீடு அவர் தான். அவரு நேத்து வச்சு பொழந்திருக்காரு நாடாளுமன்றத்துல. என்ன பேசியிருக்கிறாரு இங்க பாருங்கயா, ஒரு நீதிபதி உட்கார்ந்துகிட்டு எங்க ஊர்ல மத கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டு எங்க ஊர்ல எல்லா பிரச்சனையும் செஞ்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஒன்றிய அரசு அந்த நீதிபதி என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு சொல்லுங்க பதில. எங்க நம்பிக்கையை, எங்க வழிபாட்டு முறையை உடைச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் எங்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை எங்க மண்ணில் தூண்டுது. அதுக்கு சப்போர்ட்டிவா இங்கே நீதிமன்றங்கள் நிக்குது, நீதியரசர்கள் பேர்ல ஒரு கூட்டம் நிக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த சுவாமிநாதன் மீது ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டிருக்கிறார். இது நாடாளுமன்றத்தை கொதிக்க வச்சிருக்கு. அவர் நின்று அடிச்சாடி இருக்காரு. என்னடா செய்ய போறீங்க நீங்க எங்க ஊர்ல நின்றுகிட்டு? இன்னொரு விஷயம் அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணன் திருமா, ஒருபோதும் இது போன்ற நீதியரசர்களை நீதிமன்றத்தில் வைக்கக்கூடாது. அதைத்தான் சிபிஎம் சொல்லுது. நீதிமன்றத்திற்கு நீதியை தொடர்வதற்கு, நீதிபதியாக இருப்பதற்கு லாயக்கற்றவர் இந்த நீதிபதி. அதான் நம்ம தோழர் சண்முகம் சொன்னது. இந்த பக்கம் தோழர் சிபிஐனுடைய தோழர் செயலாளர் சொல்றாரு, இவர் போன்ற மோசமான ஆட்கள் சமூகத்திற்கு எதிரானவர்கள், இவங்கெல்லாம் வளர விடுவதும் இவர்களை வச்சிருப்பதும் நமக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும், எனவே நீதிபதியை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. இதை நாம எடுத்துட்டு போகணும். அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினா மட்டும் மாற்றம் வராது. மக்கள் நம்ம களத்துல நின்று அடிக்கும் போதுதான் மாற்றம் வரும். அந்த மாற்றத்திற்கான வேலையை நாம செய்யணும் தோழர்களே. ஏங்க, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எவ்வளவு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நீதிமன்றத்தின் மூலமாக, தீர்ப்புகள் மூலமாக திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அரசு நல்ல வேலை, நம்ம அண்ணன் பனையூர் பண்ணையாரா இருக்கட்டும், இந்நேரம் டெல்லியில போய் பதுங்கி இருப்பாரு இந்த பிரச்சனைக்கு. இல்லைன்னா கையெழுத்தை போட்டு கப்புன்னு கையை கட்டி இப்படி நிற்பாரு. ஆனா நின்று அடிக்குது ஒரு அரசு. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல நம்ம நிக்கணும், அவரோட துணையா நின்று நம்ம போராட்ட களத்தை கட்டணும். நின்று அடிக்கிறாருங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கும். நீதிமன்றத்தை அவமதிச்சோன்றோம், இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்க போறேன், சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட போகுது, இதெல்லாம் உட்காந்துட்டு ஒரு எலைட்டு குரூப் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கால் கழுவிட்டு பேசிட்டு தெரியுது சமூக வலைத்தளங்கள்ல. அப்ப நம்ம உண்மையை புரிஞ்ச மக்கள் தான் களத்துல வரணும். ஸ்டாலின் அடிச்சு ஆடி இருக்காரு, ஸ்டாலின் வெளுத்து விட்டுருக்காரு, ஸ்டாலின் சந்திக்க தயாரா இருக்காரு. நல்ல வேலை நமக்கு எடப்பாடி இப்ப முதலமைச்சரா இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து அடகு வச்சிருப்பாரு. நல்ல வேலை ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறனால வந்து பாருடா அப்படின்னு சமூக நீதி பார்வையோட களத்துல நின்று அடிக்கிறாரு. உண்மையிலேயே அவரோட நம்ம நிற்போம் தோழர்களே.